வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியில், போலீஸில், எஸ்எஸ்சியில், ரயில்வேல மென்சுரேஷன் அதாவது அளவியல் ரொம்ப முக்கியமான பகுதி. அதுலேயும் அளவியலில் சதுரம் செவ்வகம் அப்படிங்கிறதோட நிற்கிறதுல உருளை, கோளம், நிறைய ஷேப்பில் எப்படியெல்லாம் வித்தியாசமாக கொஸ்டின் கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்குறாங்க. பள்ளி பாட புத்தகங்கள்லையும் அதில் பல்வேறு பரிணாமங்களில் கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஒரு வழிங்க. இந்த கிளாஸ்ல அதை தான் பார்க்க போறோம். ரொம்ப 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 முக்கியமான கிளாஸ். கடைசி வர வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கணிதத்தை பழகுனா நிச்சயமா இனிக்கும், பழகுனா நட்பு மட்டும் இனிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கணிதம் அதை விட அதிகமான இனிப்பை தரும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். 3D டைமென்ஷன் அதாவது முப்பரிணாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷேப்பினுடைய ஃபார்முலா அதுதான் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதை தான் அந்த 3 டைமென்ஷனை தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஷேப் அப்படின்னு பார்த்தோம்னா கனச்சதுரம், கியூப். கனச்சதுரம் அப்படின்னா அது 6 பக்கங்களை கொண்டது. கனச்சதுரம் நம்ம பயன்படுத்துற எந்த மாதிரி இருக்கு? சின்ன பிள்ளைங்க விளையாடுற அந்த டைஸ் ரொட்டேட் பண்ணி விளையாடுவாங்க இல்லையா, அந்த டைஸ் கனசதுர வடிவமானது. ஸ்வீட் கடையில வாங்கினோம்னா அந்த ஸ்வீட் கரெக்டா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்வீட் கரெக்டா கனசதுர வடிவில் இருக்கும். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா பொதுவா வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் சதுர வடிவில் அதாவது கனசதுர வடிவில் இருக்கும். ஆனா செங்கல் கனச்செவ்வக வடிவம். இப்போ இத ஒரு கனசதுரத்துக்கான மாடலா எடுத்துக்குவோம். இதுல என்னெல்லாம் அப்படி அளவு அப்படின்னா அனைத்து பக்கங்களும் அதாவது அகலம், நீளம், உயரம் எல்லாமே, நீளம், அகலம், உயரம் எல்லாமே சமமா இருந்ததுன்னா அது கனச்சதுரம். இந்த கனச்சதுரத்துல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரியா அதாவது பரப்பளவு. அந்த ஏரியா பரப்பளவையே ரெண்டா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பக்கப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு ரெண்டா சொல்லுவாங்க. அதாவது பரப்பளவையே ரெண்டா கொடுத்திருப்பாங்க. பக்கப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு. சார் அது பக்கப்பரப்புன்னா என்ன, மொத்த புறப்பரப்புன்னா என்ன? ஒரு சதுர வடிவ வீடு இருக்கு, அதுக்கு பெயிண்ட் பண்ணணும்னா பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்? 4 சுவர்கள் தான் வர்ணம் அடிக்க முடியும். கீழே தரையிலையும் மேல கூரையிலையும் ஓட்டுலையும் வர்ணம் அடிக்க முடியாது. அப்போ பக்கப்பரப்பு ஒரு அறையை வர்ணம் பூச பெயிண்ட் பண்ண அப்படின்னு கேட்டோம்னா பக்கப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா நம்ம அப்படியே பார்த்த ஒரு டைஸ் பார்த்தோமா, அந்த டைஸ்ல ஃபுல்லா ஒரே கலர்ல பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்த புறப்பரப்பு. அப்ப அதனுடைய எல்லா பக்கங்களையும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு மொத்த புறப்பரப்பு வேணும். இப்போ இதுல பக்கப்பரப்பு அப்படின்னா ஒரு பொதுவா சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பரப்பளவுனா ஏ ஸ்கொயர். இதே இது பக்க பரப்புனா ஒரு சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கங்கள் இருக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 பக்கங்கள் இருக்கும். அதனால 4a ஸ்கொயர். ஒரு சதுரத்தினுடைய கனச்சதுரத்தினுடைய பக்கப்பரப்பு 4a ஸ்கொயர். மொத்த புறப்பரப்புனா ஒரு கனச்சதுரத்துக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அதனால 6a ஸ்கொயர். ஒரு கனச்சதுரத்துக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அடுத்து மூலை விட்டம் அதாவது இந்த கார்னர்ல இருந்து இங்க வரைக்கும் அல்லது இந்த கார்னர்ல இருந்து இங்க வரைக்கும் இப்படி எடுத்துட்டு வந்தாச்சுன்னா இது மூலை விட்டம், டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டயகனல் D = a√3. a√3 அதாவது ஒரு மூலை ஒரு கார்னர்ல இருந்து அதனுடைய எதிர் கார்னர் வரை அது தொடர்ந்து செல்லும். அப்ராக்சிமேட்டா ஒரு 3 கோடுகளை அது கிராஸ் பண்ணும். அதனால √3 அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா சதுரம்னா நமக்கு என்ன தெரியும்? அனைத்து பக்கங்களும் சமம். அப்ப அது a. அப்போ இதுல பக்க பரப்புனா 4a ஸ்கொயர், மொத்த புறப்பரப்புனா 6a ஸ்கொயர், மூலை விட்டம் டயகனல் அப்படின்னா a√3. இன்னொன்னு கன அளவு, வால்யூம். கன அளவு, வால்யூம். கன அளவுக்கு ஃபார்முலா a³ அதாவது கன அளவுக்கு நீளம் இன்று அகலம் இன்று உயரம். இதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா. மூன்றையும் நீளமும் a தான், அகலமும் a தான், உயரமும் a தான். 3a × a × a = a³. அடுத்ததான் இந்த கனசதுரத்தை பொறுத்தவரை அவ்வளவுதான். அதுல கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல கனசதுரமும் கனச்செவ்வகம் மட்டும் தான்
ஃபார்முலா ஞாபகம் வைக்க வேண்டி இருக்கும். அதுக்கு அடுத்து உள்ள ஃபார்முலா எல்லாமே இந்த ஃபார்முலா தெரிஞ்சா அது கூட கனெக்ட் ஆகி எல்லா ஃபார்முலாவும் தெரிவிக்க முடியும். சரி, இப்போ கனச்செவ்வகம். கனச்செவ்வகம் நம்ம பயன்படுத்துற என்ன பொருள் இருக்கும்னா, ஸ்கூல் டைம்ல நம்ம பயன்படுத்திப்போம் காம்பஸ் பாக்ஸ். அந்த காம்பஸ் பாக்ஸ் கனச்செவ்வக வடிவில் இருக்கும். அடுத்து வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல், அது கனச்செவ்வகத்தை வடிவில் இருக்கு. அப்போ நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு பயன்படுத்துற புத்தகம், பாட புத்தகம் கனச்செவ்வக வடிவம், நம்ம மொபைல் போன் கனச்செவ்வக வடிவம், இதெல்லாம் கனச்செவ்வக வடிவம். இப்போ கனச்செவ்வகத்துக்கு என்ன பக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நீளம் L, ஒரு அகலம் பர்த், ஒரு உயரம் H. நீளம், அகலம், உயரம். ஓகே, இப்போ கனச்செவ்வகத்துக்கும் அப்பல பார்த்த மாதிரியே பக்கப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு ரெண்டும் உண்டு. பக்கப்பரப்பு என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அறை நம்ம பயன்படுத்துற ஒரு நம்ம வீட்டுல உள்ள ஹால் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இதுல பெயிண்ட் அடிக்கணும்னா பக்கப்பரப்பு வேணும். அப்போ இது நீளம், இது அகலம், இது நீளம், இது அகலம். கீழே தரையில நீளம் அகலம் இருக்கும், அது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா கீழே பெயிண்ட் அடிக்க மாட்டோம். இந்த சைடு செவர இது நீளம், இது உயரம். இந்த ரெண்டையும் பிரிக்கலாமா? நீளம், உயரம். அதே போல அந்த சைடு ஒரு செவரு இருக்குமா? நீளம், உயரம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இது அகலம், உயரம், இது அகலம், உயரம், அகலம் இன்று உயரம். அப்போ BH. இதே போல அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு செவரு இந்த சைடுல இருக்குமா? இந்த சைடுல இருக்குமா? அப்ப 4 செவருக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். அப்போ இப்போ எல்லாமே 2 டைம் இருக்கு, அதனால 2 வெளியே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு BH, அதுக்கு அடுத்து ஒரு HL. சார் மேல LH போட்டுக்கீங்க, HL எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். அப்போ 2 into BH plus HL, அதுதான் பக்கப்பரப்பு, கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா வேற ஒண்ணும் இல்ல, 2 வெளியே காமனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 2 டைம். அதாவது L நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், உயரம் இருக்கும். இதுல என்ன லெட்டர்லாம் 2 டைம் இருக்கோ வர முடியுமோ அந்த செட்லாம் எடுத்து போடுறீங்க. ஃபர்ஸ்ட் LB போட்டுக்கலாமா? அதுக்கு அடுத்து BH போட்டுக்கலாமா? அதுக்கு அடுத்து HL போட்டுக்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் LB, இந்த கீழே உள்ள நீளம் இன்ட்டு அகலம், தரைத்தளம், நீளம் இன்று அகலம், மேலே அதே போல இருக்கும், அதனால அது 2 டைம்ங்கிறது. அடுத்து அகலம் இன்று உயரம், இந்த அகலம் இன்ட்டு உயரம், அது 2 டைம். அடுத்து உயரம் இன்று நீளம், உயரம் இன்று நீளம், இந்த சைடு சவுறு, இந்த சவுறு இது. இப்போ இதை எப்படி சார் ஞாபகம் வைக்க அப்படின்னா, LBH 3 அளவு உண்டு. அந்த 3ல ஏதாவது 2, எது வேணாலும் இருக்கலாம், ஏதாவது 2 அடுத்து எடுத்து போடலாம். எப்படி வேணாலும் கன்ஃபியூஸ் பண்ணி வேணாலும் போடலாம், கட்டாயம் ஆன்சர் கரெக்டா வரும். என்ன செய்யக்கூடாதுன்னா, இங்க LB போட்டுட்டு இங்க BL போட்டுறக்கூடாது, வந்ததே ரிப்பீட் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். எனி 2 அவுட் ஆஃப் 3ல எனி 2 எதை வேணாலும் போடலாம். ஓகேவா? சரி, அப்போ மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 2 into LB plus BH plus HL. அடுத்ததா ஓகே, மூலைவிட்டம் டயகனல். மூலைவிட்டம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். 3 அளவு தான் உண்டு கனச்செவ்வகத்துல, நீளம், அகலம், உயரம். இந்த 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு ரூட் அவுட் வெளியே எடுத்தா ஆன்சர். அப்போ மூலைவிட்டம் D ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். அடுத்ததா கன அளவு. கன அளவு வால்யூம். கன அளவு ஈக்குவல் டு LBH. கன அளவு ஈக்குவல் டு நீளம் இன்று அகலம் இன்று உயரம், LBH. ஓகே, அப்போ இது ஒரு செங்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய 4 பக்கங்களும் பெயிண்ட் பண்ணோம்னா 2 into BH plus HL. இதனுடைய எல்லா பக்கம் பெயிண்ட் பண்ணோம்னா 2 into LB plus BH plus HL.
இதனுடைய மூலைவிட்டம், அதாவது இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கார்னர் வரைக்கும் ஒரு கோடு வரையணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். கன அளவு இதுக்கு எவ்வளவு, இந்த செங்கல் செய்யறதுக்கு எவ்வளவு மண்ணா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீளம் என்று அகலம் என்று உயரம். ஓகே, இந்த ரெண்டு ஷேப்பு தான் நம்ம மனப்பாடம் பண்ற வேண்டிய ஷேப், அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய ஷேப். மித்த எல்லாமே புரிஞ்சு படிக்க முடியும். அடுத்ததா கோளம், ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். கோளம் அப்படின்னா அது எந்த ஷேப் மாதிரி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல விளையாண்ட கோழி குண்டு பார் இருக்குமா, அது கோலம். அடுத்ததா இப்ப ரீசெண்டா எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மைலி பால் ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு எல்லோ கலர்ல லைட்டா அந்த டர்க்கி டவல் கிளாத் மாதிரி இருக்கும், நல்லா பிரஸ் பண்றதுக்கு அந்த பால், அது கோள வடிவம். அடுத்ததா குலோப் ஜாமுன் இருக்குல்ல, அது கோள வடிவம். இதே போல கோள வடிவம் கொய்யாப்பழம் இதெல்லாம் கோள வடிவத்துக்கு உதாரணம். இப்போ இதுல இருந்து கேட்டா என்னதெல்லாம் கேட்பாங்க? முதல்ல கோள வடிவத்துக்கு ஃபார்முலா என்ன? கோள வடிவத்துல இருந்து கேட்டா என்ன கேட்பாங்கன்னா வளைபரப்பு அல்லது புறப்பரப்பு ரெண்டுமே ஒண்ணுதான். வளைபரப்பு அல்லனா புறப்பரப்பு, அதாவது கர்வ்டு ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல எதுவுமே வித்தியாசமா கண்டுபிடிக்க முடியாது. வெளியில உள்ள பகுதி, அதாவது ஒரு பால் கையில பிடிக்கும் போது அதுல எந்த பகுதியெல்லாம் நம்ம கையில தொடுதோ, அதாவது ஒட்டுமொத்த ஏரியா, அதெல்லாம் கர்வ்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மொத்த புறப்பரப்புன்னு சொல்லலாம், வளைபரப்புன்னு சொல்லலாம், எது வேணாலும் கேட்கலாம். அப்ப வளைபரப்பு அல்லது புறப்பரப்பு அப்படின்னு கேட்டா என்னது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு வட்ட வடிவ பேப்பர் எடுத்துக்கிறோம். அதுல மையத்துல ஒரு புள்ளி, அதனுடைய மைய புள்ளி வரையக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு நூலை அப்படி வரிசையா அப்படி ஒட்ட அப்படி சுத்தணும், கேப் இல்லாம அப்படி சுத்தணும். அப்படி சுத்தி ஃபுல்லா சுத்திரணும், கேப்பே இல்லாம சுத்திரணும். எப்படின்னா நம்ம புதுசா பேட் வாங்குறோம்னா அந்த பேட்டருடைய ஹேண்டில் உடையாம இருக்கக்கு நூல் சுத்துவோம், அப்படிதான? நூல் எடுத்து ஃபெவிகால்ல உள்ள முக்கி அதையெல்லாம் சுத்தி நல்லா டைட்டா பிடிச்சு வச்சிருப்பேன். ஏன்னா அது அப்பதான் அது இன்னும் கொஞ்சம் மோர் கிரிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நூலை ஒரு வட்ட வடிவ பேப்பர்ல மைய புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு கேப் இல்லாம ஃபுல்லா அதுல அடுக்கி வைக்கிறோம். அடுக்கி வச்சா எவ்வளவு ஆகுமோ அதே போல ஒரு அதே ஆரம் உள்ள, இதுக்கு ஆரம் 7ன்னு வச்சுக்கோமே, இதுக்கு ஆரம் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதே போல ஆரம் உள்ள ஒரு பந்துல 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு பந்துல நூலை கேப் இல்லாம சுத்தனோம்னா இதுக்கு எவ்வளவு நூல் வருதோ அதே போல இதுக்கு 4 மடங்கு நூல் ஆகுமா. இதுக்கு 4 மடங்கு 4 டைம்ஸ் நூல் ஆகும். பேப்பர்ல அப்படி சும்மா அடுக்கி வைக்கிறதுக்கும் பால் மேல கேப்பே இல்லாம சுத்துவோம்ல, அப்படி சுத்துறதுக்கும் இதுல தேவைப்படுறது போல 4 மடங்கு. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலால முன்னாடி 4 போட்டா கரெக்ட் கம்ப்ளீட் ஆயிருமா? அப்போ ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்னு எல்லாருக்கும் தெரியும். வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ வளைபரப்பு அல்லது புறப்பரப்பு கேட்டா 4 பை ஆர் ஸ்கொயர், 4 பை ஆர் ஸ்கொயர். அடுத்து என்ன கேட்பாங்க? ஒரு கோளத்தினுடைய கன அளவு கேட்பாங்க, வால்யூம், கன அளவு. ஒரு கோளத்தினுடைய கன அளவு வால்யூம். இப்போ நம்ம ஒரு தர்பூசணி பழம் கரெக்டா கோள வடிவம் பந்து போல உள்ள ஒரு தர்பூசணி பழம் கடையில போய் இப்போ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 கிலோ இருக்கு. அந்த 4 கிலோல நம்ம எவ்வளவு சாப்பிடுற அளவுல இருக்கும்? அப்ராக்சிமேட்டா தோராயமா இந்த தோல் எல்லாம் நீக்கிறது போக 3 கிலோ சாப்பிடுற மாதிரி இருக்குமா? 1 கிலோ அட்லீஸ்ட் வேஸ்ட் ஆயிரும். அந்த அவுட்டர்ல அந்த தோல் எல்லாம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது போக 3 கிலோ சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது நம்மளுடைய ஞாபகம் வச்சதுக்காக நான் சொல்ற மெத்தடு. அப்போ 4 கிலோ தர்பூசணி பழம் வாங்கினா 3 கிலோ சாப்பிடுற மாதிரி இருக்கு. 4/3 பை ஆர் கியூப். ஏன் கியூப் பண்ணோம்? கன அளவுனாலே நீளம் என்று அகலம் என்று உயரம். ஒரு கோளத்துல நீளம் அகலம் உயரம்னு கிடையாது, ஆரம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்ப ஆரம் என்று ஆரம் என்று ஆரம் ஈக்குவல் டு ஆர் கியூப். பை எப்பெல்லாம் வரும்னா வட்டமா என்ன பொருள் வந்தாலும் அந்த ஃபார்முலால பை இருக்கும். அப்போ 4/3 பை ஆர் கியூப்ங்கிறது ஒரு கோளத்தினுடைய கன அளவு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? ஒரு தர்பூசணி பழம் வாங்கினா 4 கிலோ வெயிட் உள்ள ஒரு தர்பூசணி பழம் வாங்கணும்னா அதுல 3 கிலோ நம்ம சாப்பிட முடியும். 1 கிலோ தோடு வேஸ்ட் ஆயிரும். அப்போ 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு ஞாபகம். அடுத்ததா இதுல இந்த 2 தான், அதாவது வளைபரப்பு புறப்பரப்பு எது கேட்டாலும் ஒண்ணுதான், 4 பை ஆர் ஸ்கொயர் தான். அடுத்து கன அளவு
4/3 பை ஆர் கியூப். இதே இது கொஞ்சம் மாற்றத்துல ஒரு தர்பூசணி பழத்தை பாதியா வெட்டியாச்சு, அல்லது ஒரு கொய்யா பழத்தை பாதியா வெட்டியாச்சு. ஒரு தர்பூசணிய பாதியா வெட்டியிருக்கோம், அல்லது கொய்யா பழத்தை பாதியா வெட்டியிருக்கோம். இப்போ இதுல என்னலாம் கண்டுபிடிக்கணும்? இதுல என்னலாம் அப்படின்னா, இதுல ரெண்டு விதமான பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். வளைபரப்புன்னு கண்டுபிடிக்க முடியும், புறப்பரப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுல வளைபரப்புனா என்னன்னா, இந்த வளைந்து இருக்குல்ல இந்த பகுதி, இதுதான் இந்த கையில பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுதான் வளைபரப்பு. இதே இந்த வளைபரப்பு இல்லாம மொத்த புறப்பரப்பு அப்படின்னா, இந்த வளைபரப்பு மேல கரெக்டா வெட்டி இருக்கோம்ல, ரெட்டா இருக்குல்ல, அதையும் சேர்த்தாச்சுன்னா மொத்த பரப்பு. இப்போ உங்களுக்கு புரியும். வளைபரப்புனா வளைந்து இருக்கக்கூடிய பகுதி, மொத்த புறப்பரப்புனா எல்லாம் ஒட்டு மொத்தமா அது வெளியில காட்டுல எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் சேர்த்தது மொத்த புறப்பரப்பு. இப்போ வளைபரப்புக்கு ஃபார்முலா. அப்பல முழு கோளமா இருக்கும்போது வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன போட்டோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, 4πr² இருக்கா, 4πr² இருக்கா. அப்போ இங்க அரை கோளமா வெட்டியாச்சு. அப்ப இங்க என்ன இருக்கும், 2πr². அதுல பாதி தானே. அப்ப இதனுடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா 2πr². வளைபரப்புன்னு என்ன, இந்த பகுதி மட்டும், இந்த ரெட்டிஷா இருக்கு, இந்த சாரி கிரீனா இருக்குல்ல, இந்த கையில பிடிப்போம்ல, இந்த ஏரியா மட்டும், இந்த ஏரியாவுடைய பரப்பளவு மட்டும் தான் வளைபரப்பு 2πr². இதே மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு அப்படின்னா 2πr². இந்த வளைபரப்பு பிளஸ் இது தர்பூசணி பழத்தை சென்டர்ல விட்டுவாங்க, அப்படிதானே, சென்டர்ல வெட்டிருப்பாங்க. அப்போ அது சரியான நடுமைய வட்டம் கரெக்டா இருக்கும். அப்போ இது வட்டமா இருக்கிறதுனால ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு. அப்போ ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன, πr². அப்போ இயல்பா ஒரு கோளத்தினுடைய அரை கோளத்தினுடைய வளைபரப்பு 2πr². ஒரு சென்டர்ல ஒரு வட்டம் இருக்கு, அதுவும் சேர்த்து 3πr². அப்போ சேர்த்தாச்சுன்னா 3πr². அப்ப அரை கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 3πr². அரை கோளத்தின் மொத்த பரப்பரப்பு ஈக்குவல் டு 3πr². அடுத்ததா அரை கோளத்தினுடைய கன அளவு. அரை கோளத்தினுடைய கன அளவு அப்பல, அதாவது கோளத்தினுடைய கன அளவு என்ன, 4/3 πr³ அப்படிதானே. இப்ப அரை கோளம்னா பாதியா வெட்டியாச்சு, அந்த தர்பூசணி பழத்தை பாதியா வெட்டியாச்சு. அப்ப டிவைடட் பை 2. அப்ப எப்படி இருக்கும், 4/3 πr³ இன்ட்டு இங்க 2/1 இருக்குது, மேல போனா எப்படி வரும், 1/2 வரும். அப்போ 2 2s are 4. அப்போ அரை கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 2/3 πr³. 2/3 πr³. அரை கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 2/3 πr³. ரொம்ப முக்கியமான ஏரியா, ஃபார்முலா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து உருளை, சிலிண்டர். இன்னைய டேட்ல சிலிண்டர் தான் ஹீரோ. நிறைய விஷயங்களுக்கு ரோல் பிளே பண்ணது இல்லையா. உலக நாடுகள் அனைத்தும் எரிபொருளை நோக்கி தேடிக்கொண்டிருக்கின்றன. எப்பொழுது சுயசார்பு தற்சார்பை நாம் மீறினோமோ அப்பொழுதே நம்மளுடைய அழிவு ஆரம்பம்ங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னு இயற்கை நமக்கு வலியுறுத்துது. அப்போ சிலிண்டர், இது உருளை அப்படின்னு, அந்த சிலிண்டர் வேற, இந்த சிலிண்டர் வேற, இது உருளை. இந்த உருளை அப்படின்னா நம்ம பயன்படுத்துற இந்த டால்கம் பவுடர் டப்பா இருக்கு இல்லையா, அது கரெக்டா உருளை வடிவத்துல இருந்ததுன்னா அது உருளைன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பாடி ஸ்ப்ரே, பெர்ஃபியூம், டியோடரண்ட், அது எல்லாமே உருளை வடிவத்துல இருக்கும். பெயின் ரிலீஃபிங் அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற, ஏதாவது கீழே விழுந்துட்டா அதுல லைட்டா பெயிண்ட் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே உருளை வடிவம். இதா இருக்கு இல்லையா, இது எல்லாமே உருளை வடிவம். இப்போ இந்த நேர்வட்ட உருளை, இத நேர்வட்ட உருளைன்னு சொல்லுவாங்க. வெறுமனே உருளைன்னு சொல்ல மாட்டாங்க, நேர்வட்ட உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ரைட் ஆங்கிள்டு சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ரைட் ஆங்கிள்டு சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் காணும். இப்போ இது ஒரு A4 ஷீட். இந்த A4 ஷீட்டை உருளை, இது செவ்வ வடிவத்துல இருக்கு. இதை உருளையா மாத்தோம்னா இப்படி ரோல் பண்ணா இது உருளையா மாறி, அப்படிதானே, இது உருளையா மாறி. இப்போ இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு சுற்றளவு தெரிஞ்சதுன்னா
அப்போ உருளையினுடைய பரப்பளவு சுற்றளவு தெரியும் அப்படிதானா? அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? இந்த செவ்வக வடிவ பேப்பர் இந்த இருக்கு, இது செவ்வகத்துக்கு நீளம், இது அகலம், இந்த ரெண்டு தான் தெரியும், வேற எதுவும் அது கிடையாது. அப்போ இப்ப இதை இப்படி ரோல் பண்ணியாச்சு, இப்படி ரோல் பண்ணியாச்சு, இது உருளையா மாறிட்டு இந்த நீளம்ங்கிறது இந்த சுற்றுவட்ட பாதையில இருக்கு அப்படிதானே? அப்போ இதை சொல்லும் போது நீளம்னு சொல்லுவோம், இங்க வட்டத்தின் சுற்றளவுன்னு சொல்லுவோம். வட்டத்தின் சுற்றளவு. ஏன் எதுக்காக அப்படி சொல்லணும்? ஒரு கம்பம் இருக்கு, ஒரு கம்பு இருக்கு, அதை இயல்பா அதனுடைய நீளம்னு சொல்லுவோம். அந்த கம்பை ஒரு தரையில நிப்பாட்டி உயரமா கொடிக்கம்பமா மாத்தியாச்சு, அப்ப அதுக்கு நீளம்னு சொல்லுவோமா, உயரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இது ஒரு A4 ஷீட்ல நீளமா இருந்தது, இங்க வட்டத்தின் சுற்றளவாயிட்டு. வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. 2πr. இங்க அகலம், இது இந்த பகுதி, அதாவது இந்த பகுதி அகலம், அது இங்க ரோல் சுத்தினதும் இங்க உயரமாயிட்டு, இங்க உயரமாயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த ரெண்டு அளவும் இங்க வேறு பெயர்ல அழைக்கப்படுது. அதனுடைய நீளம் எல்லாம் ஒண்ணுதான், அது வேறு பெயர்ல அழைக்கப்படுது. இப்போ இந்த உருளைக்கு என்னெல்லாம் கண்டுபிடிப்பாங்க? உருளைக்கு என்ன கண்டுபிடிப்பாங்க? முதல்ல வளைபரப்பு கண்டுபிடிப்பாங்க. வளைபரப்பு. இப்ப இது உருளை, இதுல இந்த வளைந்து இருக்கு இல்லையா, கையில பிடிச்சிருக்க ஏரியா, இதுதான் வளைபரப்பு. இப்போ இந்த வளைபரப்புக்கு முதல்ல இது நீளம், இது உயரம் சொல்லுவாங்க. இந்த நீளம் இங்க ரொட்டேட் ஆகும்போது இந்த வளைபரப்புனா செவ்வகத்தினுடைய பரப்பளவு தான் இங்க வளைபரப்பா வருது. செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? இதுதான் செவ்வகம், செவ்வகத்தினுடைய நீளம் அகலம், அதனுடைய பரப்பளவு L × B. அப்போ இந்த நீளமானது இங்க வட்டத்தினுடைய சுற்றளவா மாற்றப்படுகிறது. அப்ப வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. இந்த அகலம் இங்க உயரமா மாற்றப்படுது h. அப்ப இதே பரப்பளவை இங்க 2πr-ஐயும் h-ஐயும் பெருக்கணும். அப்போ ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு = 2πr/h. இந்த எக்ஸ்பிளனேஷனை ஒரு டைம் பின்னாடி போய் இன்னொரு வாட்டி கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு புரியும். ஒரு நேர்வட்ட உருளையினுடைய வளைபரப்பு 2πr/h. அடுத்து மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா என்னன்னாங்க, இப்போ இந்த உருளை இருக்கு இல்லையா, இதுல இந்த பகுதி பிளஸ் இதுல ஃபில் ஆயிருக்கும் அப்படிதானே? கீழ் பகுதியில வட்டம் ஃபில் ஆயிருக்கும், மேல் பகுதியில வட்டம் ஃபில் ஆயிருக்கு. எல்லாத்தையும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ரவுண்டா ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு. அப்ப இதை பெயிண்ட் பண்ணோம்னா எங்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போமோ அதுதான். அப்ப இந்த பகுதி மேல உள்ள மூடி, கீழே உள்ள பாட்டம் எல்லாம் பெயிண்ட் அடிப்போம்ல. அப்போ இது மேல சரியா வட்டமா இருக்குமா? அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா? மேல இது சரியா வட்டமா இருக்கும், கீழையும் அதே போல வட்டம் இருக்குமா? அடுத்து இந்த வளைபரப்பு இவ்வளவு கண்டுபிடிக்கணுமா? ஆல்ரெடி நம்ம வளைபரப்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படிதானே? ஆல்ரெடி வளைபரப்பு என்ன? 2πr/h. அந்த 2πr/h போட்டுக்கலாம், 2πr/h போட்டுக்கலாம். அது கூட மேல ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு அது πr², கீழே ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு அது πr². அப்ப ரெண்டு வட்டத்தினுடைய பரப்பளவுங்கிறதுனால 2πr², 2πr². இதுல நிறைய கணக்குல காமனா எடுத்திருப்பாங்க, நம்ம காமனா எடுக்க வேண்டாம். ஏன் காமனா எடுக்க வேண்டாம்னா இதை வச்சா கணக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். காமனா எடுத்தா சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கும், கணக்கு செய்யறது கஷ்டமா இருக்கும். மொத்த, அதாவது நேர்வட்ட உருளையினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு = 2πr/h + 2πr². அடுத்ததா இதுல கன அளவு. கன அளவு இப்போ கன அளவு அப்படின்னா ஒரு வட்டமா நம்ம சாப்பிடுற தோசை, சப்பாத்தி இதெல்லாம் வட்டமா இருக்கும். ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு எவ்வளவு மாவாகும் அப்படின்னு கேட்டா எங்க அம்மா சூப்பரா வட்டமா சப்பாத்தி போடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிதானே? அப்போ அந்த சப்பாத்தி திக்னஸ் இல்லாம, அதாவது மெல்லிசா பேப்பர் போல இருக்கும், சாஃப்டா இருக்கும் சொல்லுவீங்க அப்படிதானே? அத மாவை இப்படி அள்ளி இப்படி தூவி போட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு திக்னஸ் கம்மியா இருக்கும், சாஃப்டா மிருதுவா இருக்கும். அப்ப ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு மாவு எவ்வளவுன்னா கொஞ்சம் மாவு அள்ளி இப்படி பரப்பி போட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு. அப்போ ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு, ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன?
பை ஆர் ஸ்கொயர். இப்போ வீட்டுல சப்பாத்தி போட்டு வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த சப்பாத்தி கரெக்டா உருளை போல கரெக்டான உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லாமே சரியான அளவுல வட்டமா இருக்கு. அப்போ உருளை போல ஒரு சாட்டை உருட்டின மாதிரி வரிசையா இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மாவாகும்னா ஒரு சப்பாத்திக்கு எவ்வளவு மாவாகுமோ அதே போல 50 சப்பாத்தி 70 சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம். அப்ப மேல மேல அடுக்கி வச்சிருக்கிறதுனால அது உயரம் சொல்லலாமா? அப்ப உயரம்னா ஹெச் தானே. அப்போ ஒரு சப்பாத்திக்கு எவ்வளவு மாவாகும்? பை ஆர் ஸ்கொயர், ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு இன்ட்டு எத்தனை சப்பாத்தி மேல மேல அடுக்கி வச்சிருக்கோமோ அதை சேர்த்தா. அப்போ ஒரு நேர்வட்ட உருளையினுடைய கன அளவு வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வட்ட பேப்பர், அதுக்கு பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், மேல 50 பேப்பர் அடுக்கி வச்சிருக்கோம், அதனால உயரம் 50. அப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச், அதுதான் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ ஒரு நேர்வட்ட உருளையில ஃபர்ஸ்ட் வளைபரப்பு 2 பை ஆர் ஹெச், மொத்த பரப்பரப்பு வளைபரப்பு பிளஸ் 2 வட்டங்களுடைய பரப்பளவு, அப்போ 2 பை ஆர் ஹெச் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர், கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்ததா கூம்பு கோன். இது நம்ம பயன்படுத்துற எந்த போல இருக்குன்னா டிராபிக்கை ரெகுலேட் பண்றதுக்கு டிராபிக் போலீஸ்லாம் ஒரு கோன் ஷேப் வச்சிருப்பாங்க இந்த இண்டிகேட்டிங் லைன் வைக்கிறதுக்காக. அது போல இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுற கோன் ஐஸ், அந்த கோன் இருக்குல்ல, அது உலகத்திலே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக சிறந்த கண்டுபிடிப்புனா இதாங்க. கையில தொட்டு சாப்பிடுற அதையும் சாப்பிடுறோம், அதுல எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஆனா இப்போ மாடர்ன் கார்பரேட் வேர்ல்டு என்ன, அதுலயும் ஒரு கவர் சுத்தி அதுலயும் ஒரு வேஸ்டேஜ்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பாதுகாப்பு ஹைஜீன் பேர்ல அதுலயும் ஒரு வேஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க, அப்படிதானே? அதுக்கு அடுத்து போதரே பாய் தலையில வைக்கக்கூடிய தொப்பி கேப், அதெல்லாம் கோன் ஷேப். இதுல ஒரு கூம்புக்கு என்ன அளவுலாம் தேவை அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோன் வரைஞ்சாச்சு. இந்த கோன் எதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஒரு வட்ட வடிவ பேப்பர்ல ஒரு இடத்தை கட் பண்ணிட்டு அப்படி ஒரு கார்னரை இன்னொரு கார்னரை கனெக்ட் பண்றதன் மூலமா கூம்பு உருவாகும், கோன் உருவாகும். இது நான் செவ்வகத்துல இருந்து உருவாக்கியிருக்கேன், அதனால கோன் சரியா வந்திருக்காது. அதனால இது ஏற்ற இறக்கமா அந்த கடலை மடிக்கிற பேப்பர் மாதிரி இருக்கும். அது வட்ட வடிவ பேப்பர்ல, அதாவது நெய் ரோஸ்ட் மாதிரி ஒரு வட்ட தோசையில கொஞ்சத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதியை கனெக்ட் பண்ணுனா அந்த கார்னர் ரெண்டையும் பிடிச்சு கனெக்ட் பண்ணா அது கூம்பு போல இருக்கும். அப்போ வட்டத்துல இருந்து உருவானதுதான் கூம்பு. அப்போ கூம்புக்கு எந்த ஃபார்முலா வந்தாலும் அதுல பை இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல அதுக்கு என்னலாம், வளைபரப்பு கர்வ்டு ஏரியா, வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு கூம்பு இந்த ஏரியா இருக்கு, இதுல இந்த கையில பிடிக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை மட்டும் கண்டுபிடிக்கிறது வளைபரப்பு. இதுல என்ன அளவுலாம் நமக்கு தெரியும், பை கட்டாயம் உண்டு நமக்கு தெரியும். அடுத்து ஒரு கூம்புன்னா அதுக்கு ஆரம் இருக்கும். அதாவது இந்த அடிப்பகுதியில இதனுடைய மைய புள்ளியில இருந்து ஒரு கார்னரை தொடக்கூடிய நீளம் தான் ஆரம். அப்ப 6 இருக்கும். அடுத்தால இதுல இந்த சைடு லைன் இருக்கு இல்லையா, இத சாய் உயரம் சொல்லுவாங்க, தமிழ்ல லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இத எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மூணையும் பெருக்குனா கூம்பினுடைய வளைபரப்பு இருக்கும், பையார் எல் அப்படின்னு சொல்லலாம். இதே இது வளைபரப்புனா இந்த பகுதி மட்டும். இந்த கோன் ஒரு ஃபில்டு கோனா இருக்கு, உள்ள எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பகுதியும் சேர்க்கணும். அது சேர்த்தா மொத்த புறப்பரப்பு, அதாவது ஒரு கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு, ஒரு கூம்பினுடைய மொத்த புறப்பரப்புங்கிறது இந்த சைடு பிளஸ் இது ஃபில் ஆயிருக்கும்ல, இதோட அவுட்ரு, இதையும் சேர்த்தா ஆல்ரெடி இந்த வளைஞ்ச பகுதிக்கு நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, பையாரல். அது கூட இது சரியா வட்டமா இருக்கும், அப்படிதானே? இது கரெக்டா வட்டமா இருக்கும். அப்போ அது வட்டத்தினுடைய பரப்பளவா? அப்போ ஒரு கூம்பினுடைய மொத்த பரப்பரப்பு ஈக்குவல் டு பையாரல் பிளஸ் பையார் ஸ்கொயர், பையாரல் பிளஸ் பையார் ஸ்கொயர். அடுத்ததா கூம்பினுடைய கன அளவு, வால்யூம், கூம்பினுடைய கன அளவு. ஒரு கூம்பு இது எதுல இருந்து உருவானதுன்னா வட்டத்துல இருந்து உருவானது. ஓகே, அடுத்து ஒரு நேர்வட்ட உருளை இருக்குன்னு வச்சுப்போம்.
ரைட் ஆங்கிள்டு சிலிண்டர். அதுல இருந்து 3 கூம்புகளை உருவாக்க முடியுமா? அதிலிருந்து 3 கூம்புகளை உருவாக்க முடியுமா? இது ஒரு கோன், கோன் நம்பர் 1. இது ஒரு கோன், கோன் நம்பர் 2. இது ஒரு கோன், கோன் நம்பர் 3. அப்போ ஒரு நேர்வட்ட உருளையினுடைய கன அளவுக்கு முன்னாடி 1/3 போட்டா கூம்பினுடைய கன அளவு. அப்போ நேர்வட்ட உருளைக்கு கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்ப அதுக்கு முன்னாடி 1/3 போட்டா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்ப கோனினுடைய வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அவ்வளவுதாங்க. அடுத்து இடைக்கண்டம், பிரஸ்தம். இடைக்கண்டம் எப்படி இருக்கும்? அதாவது நம்ம வீட்டுல காபி குடிக்கிறதுக்கு டம்ளர் பயன்படுத்துவோம்ல, இந்த ஷேப் காபி குடிக்கக்கூடிய கப், டம்ளர் இந்த இருக்கு இல்லையா? இதுல இந்த கைப்பிடியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது பிரஸ்தம். நம்ம வீட்டுல பாத்ரூம்ல பயன்படுத்தக்கூடிய பக்கெட், இது எல்லாமே என்னது? இடைக்கண்ட வடிவில் இருக்கும். அடுத்து இது எதனுடைய சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்ம பூந்தொட்டி இருக்கு இல்லையா, அதுவும் பிரஸ்தம் இடைக்கண்ட வடிவில் இருக்கும். எதனுடைய சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கோன், சாரி இது ஒரு கூம்பு கோன். இதுல இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு, இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது இது பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோன்ல இந்த சைடு கிடையாது, அதாவது இந்த சைடு கிடையாது, அந்த சைடு விட்டாச்சுன்னா, இந்த சைடு இருந்துச்சு, அந்த கார்னர் எட்ஜ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது கோன். அது இல்லாம கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா அது பிரஸ்தம், இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதுற ஸ்பேஸ் வேணுமோ? ஓகே, இப்போ நிப்பாட்டிக்கோ. இது பூந்தொட்டி கிழக்கு. ஓகே, ஒரு ஒரு இடைக்கண்டம் இருக்கு. இந்த இடைக்கண்டத்துல முதல்ல என்ன? வளைபரப்பு இருக்கு, அப்படிதானே? நம்ம ஒரு பூந்தொட்டியை சைட்ல பிடிச்சு தூக்குறோம்னு வச்சுக்கோமே, அதனுடைய வளைபரப்பு நமக்கு தெரியணும், அப்படிதானே? இடைக்கண்டத்தினுடைய வளைபரப்பு ஈக்குவல் டு ஒரு கூம்பினுடைய வளைபரப்பு என்ன? πrl. கூம்பினுடைய வளைபரப்பு πrl. ஆனா இங்க இடைக்கண்டத்துக்கு இதுதான் இடைக்கண்டம்னு வச்சுக்கோமே. 2 ஆரம் இருக்கும், இதுல ஒரு ஆரம் இருக்கும், இதுல ஒரு ஆரம் இருக்கும், 2 ஆரம் இருக்கும். ஆனா அங்க கூம்புல ஒரு ஆரம் தான் இருந்தது. இதுக்கும் வளைபரப்புக்கு அதே ஃபார்முலா தான், வளைபரப்புக்கு அதே ஃபார்முலா தான் பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல். ஏன்னா கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது அதனுடைய மேல் பகுதி, அதாவது இந்த பெரிய ஆரம் இருக்கு இல்லையா, அதை மீன் பண்ணுது. ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது அதனுடைய அந்த சின்ன பகுதி, அதை மீன் பண்ணுது. அப்போ ஒரு அரைக்கோள இடைக்கண்டத்தினுடைய வளைபரப்பு பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல். அடுத்ததா இதனுடைய மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு. அதாவது இந்த இருக்கு இல்லையா, இதுல இந்த வளைஞ்ச பகுதி மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். மேல ஒரு வட்டம் இருக்கும், அதையும் கண்டுபிடிக்கணும். கீழே அடியில ஒரு வட்டம் இருக்கும், அதையும் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டு பை ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் மேல உள்ள வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், அதாவது கேபிட்டல் ஆர். கீழே உள்ள வட்டத்தினுடைய பரப்பளவு ஸ்மால் ஆர், பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஒரு இடைக்கண்டத்தினுடைய மொத்த பரப்பரப்பு ஈக்குவல் டு பை ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். அதுக்கு அடுத்ததா இதனுடைய கன அளவு. கொஞ்சம் இடம் காணாது இல்லையா? ஓகே, கன அளவு. அப்பல என்ன படிச்சோம் நம்ம? இயல்பா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தானே படிச்சோம். அதேதான் இங்கேயும் 1/3 போட்டாச்சு, பை போட்டாச்சு. மீதி அங்க ஒரே ஒரு ஆர் இருந்தது, அதனால ஆர் ஸ்கொயர் போட்டோம். இங்க 2 ஆர் இருக்கு, அதனால ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் போட்டோம் பிளஸ் ஆர் ஸ்கொயர்
பிளஸ் ஆர் இன்டு ஆர். அப்போ ஒரு ஆர் தான் இருந்துச்சு கோனுக்கு, அதனால ஆர் ஸ்கொயர் போட்டோம். இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு 3 அளவு போட்டோம். இங்க 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்டு ஆர் க்ளோஸ் த பிராக்கெட் இன்டு ஹெச் இன்டு ஹெச். இதுதான் ஒரு இடைக்கண்டத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான், அது எதுல கோன்ல, இங்க வித்தியாசம் இல்லையா, அதனால 1/3 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்டு ஆர் க்ளோஸ் த பிராக்கெட் இன்டு ஹெச். அடுத்ததா மெர்ஜ்டு ஷேப் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஷேப் எல்லாம் டிஎன்பிசில கொஸ்டின்ல நான் பார்த்திருக்கேன். நீங்க வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் நீங்க பொறுமையா வீடியோ பார்த்திருக்கீங்க இல்லையா, நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த வெற்றி, நீங்களே எதிர்பார்த்திராத ஒரு மிகச்சிறந்த வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. அந்த வெற்றி விழாவை இதே போல ஒரு அருமையான ரெசார்ட்ல நீங்க கொண்டாடுவீங்க அப்படின்னு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நம்புனா ஐ பிலீவ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஷேப், இந்த குடில் பாருங்க, டென்ட் எப்படி இருக்கு பாருங்க, அழகா நல்லா, அதாவது என்ன ஒரு எல்லோ லைட்ல அருமையா இருக்கு. இப்போ இந்த ஷேப்ப எப்படி இருக்கும், இது ஒரு உருளை, அது மேல கூம்பு, அப்படிதானே? இந்த ஷேப்ல தானே இருக்கு. அப்ப இதுக்கான என்ன கேட்பாங்க, கன அளவு கேட்பாங்க. கன அளவு கேட்டா முதல்ல உருளையினுடைய கன அளவு, உருளையினுடைய கன அளவு என்ன, உருளையினுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர். அடுத்து கூம்பினுடைய கன அளவு என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர். இது இந்த ஹெச் வந்து உருளையினுடைய உயரத்தை போடணும், இங்க ஹெச் வந்து கூம்பினுடைய உயரத்தை போடணும், ரெண்டையும் மாத்திரக்கூடாது. அடுத்து இதுக்கு வளைபரப்பு கேட்டாலும் முதல்ல உருளையினுடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன, 2 பை ஆர் ஹெச். அடுத்து கூம்பினுடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர். அந்தந்த, அதாவது இது ஹெச் போடுறோம்னா உருளையினுடைய உயரம், இது எல் போடுறோம்னா கூம்பினுடைய சாயுயரம், இது ஆர் போடுறோம்னா உருளையினுடைய ஆரம், இது கூம்பினுடைய ஆரம். உருளையினுடைய ஆரமும் கூம்பினுடைய ஆரமும் ஒண்ணுதான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா உயரத்துல இங்க வித்தியாசம், இப்படிதானே? அத கவனமா கவனிச்சுக்கணும். அதே போல இதனுடைய இது கன அளவு, இது வளைபரப்பு. என்ன கேட்டாலும் அந்த ஃபார்முலாவை ரெண்டையும் தனித்தனியா ஆட் பண்ணியாச்சுன்னா அதுதாங்க ஆன்சர். நிச்சயமா ஒரு நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு கடினமான ஷேப் இருந்தாலும் அந்த ஷேப்பை உங்களால கரெக்டா எக்ஸாம்ல ஹேண்டில் பண்ண முடியும். கணிதம் படித்தவர்களுக்கு கோபம் வராது, ஏனெனில் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க பழகியவர்கள். இந்த கோட்டை நான் வித்தியாசமா பாக்குறேன். அவங்களுக்கு ஏன் கோபம் வராது அப்படின்னா அவங்க நிச்சயமா வெற்றி பெற்றுவாங்க. கணிதம் நன்கு அறிந்து கற்றவர்கள், அதாவது என்ன ஃபார்முலா எப்படி கேட்டாலும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என் மைண்ட்ல இருக்கு, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே வராதுங்க. கோபம் வராதுங்கிறதுலாம் இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வராது. ஏன்? அவங்க தான் வின்னர்ல முதல் 100 பிளேஸ்ல இருப்பாங்களே. நீங்க எல்லாம் முதல் 100 பிளேஸ்ல இருக்கும்போது நமக்கு ஏன் கோபம் வருது? வரவே வராதுங்க. கணிதம் படித்தவர்களுக்கு நிச்சயமா கோபம் வராது. ஏன்? அவங்க எல்லா பிரச்சனைகளையும் இதுவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2018ல இருந்து 2026 வரை அத்தனை கொஸ்டினையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் புக்ல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு டிக், கோபம் வரவே வராது. ஏன்? அவங்க வெற்றியாளர்கள். வெற்றியாளர்களுக்கு ஏன் கோபம் வருது? அவங்க சந்தோஷப்பட களி கூற வேண்டிய தருணம் இல்லையா? அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையிலுடைய பொன் வசந்த காலம் இல்லையா? அவங்களுக்கு கோபம் வராது. நிச்சயமா இதுவரை பொறுமையா பார்த்திருக்கீங்கல்ல, இந்த ஷேப் எல்லாம் எழுதி அந்த ஃபார்முலா எல்லாம் 1 டைம் 2 டைம் வீடியோல பார்த்து நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சு 2-3 டைம் வாசிங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, வாசிங்க. அதை புரிஞ்சு மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. நிச்சயமா வெற்றி உங்க பக்கத்துல நிக்கி உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு ரெடியா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.